சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது சொல்கிறோம். 2ஆம் இடத்துல இருந்ததுன்னா செவ்வாய் தோஷம். நீங்கள் 12 ராசி கட்டங்களில் செவ்வாய் எங்கே இருந்தாலும் தோஷமாகத்தான் வருவாங்க. லக்னத்தில் இருக்கக்கூடாது, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. செவ்வாயோட விசேஷ பார்வைகள்னு சொல்லுவோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா 4, 7, 8 இந்த பாவகங்களில் எந்த பாவகங்களில் இருந்தாலும் இந்த பார்வையின் மூலமாக அந்த இடத்த செலுத்துவார். அப்போ செவ்வாய் தோஷம் ஒரு ஜாதகத்தில் இருக்குதானா கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். எல்லாருடைய ஜாதகத்தில் இருக்குதானா கண்டிப்பாக இருக்குதான். அதில் விதிவிலக்குன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடகராசியிலையோ மகர ராசியிலையோ செவ்வாய் இருந்தால் தோஷங்கிறது கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க பெற்றோர்களே. நீங்கள் பாரம்பரியமாக பார்க்குறீங்க, உங்கள் குழந்தைகளுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னு ஒருத்தங்க சொன்னாங்க அப்படின்னா, கடகராசியிலையோ மகர ராசியிலையோ செவ்வாய் இருந்தால் தோஷங்கிறது கிடையாது. அதே மாதிரி மேஷ ராசியிலையோ விருச்சிக ராசியிலையோ செவ்வாய் இருந்தால் தோஷங்கிறது கிடையாது. சிம்ம ராசியில் தோஷம் இருந்தால் செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது. அப்போ 12 ராசி கட்டங்களில் செவ்வாய் எங்கே இருந்தால் தான் நீங்கள் தோஷம்னு சொல்லுவீங்க, ரைட்டுங்களா? முதல்ல செவ்வாய் பகவான் யார், அவர் என்ன செய்ய போகிறாரு, நம்மளுடைய ஜாதகத்தில் அவருடைய தாக்கம்ங்கிறது எந்த அளவு இருக்கும். இப்போ செவ்வாய்ங்கிறது நம்ம களத்திர காரகன் அப்படிங்கிறது பெண்களுக்கு சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒருத்தங்களுக்கு மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக இருந்ததுன்னா 7ஆம் அதிபதி சுக்கிரன் அப்படின்னா அந்த 7ஆம் அதிபதி சுக்கிரனை தான் நம்ம திருமணத்திற்காக அப்படிங்கிறது பார்க்குறோம். செவ்வாயை பார்க்க மாட்டோம். அப்போ 7ல் செவ்வாய் இருப்பது அப்படிங்கிறது அந்த லக்ன அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் 7ல் இருக்கிறது. அந்த குறுகிய கால அளவுகள் மட்டும்தான் அதோட தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்த காலங்கள் இருக்குமானா அதோட தாக்கம்ங்கிறது இருக்காது. இப்போ ஒருத்தங்களுக்கு மீன லக்னம் அக்ஷய லக்னமாக போகுது. அதில் ரேவதி நட்சத்திரம் 3ஆவது பாதம் 4ஆவது பாதம் இல்லைன்னா ரேவதி நட்சத்திரம் செல்லக்கூடிய காலங்கள். இந்த திருமணமாகி ஒரு வாரத்துக்குள்ள ஒரு 6 மாதத்துக்குள்ள பிரிந்த உறவுகள் இருக்குமானா இருக்கும். அது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை கொடுக்குமானா கொடுக்கும். கல்யாணமாகியும் அவங்களுக்குள்ள இந்த 2 வருஷ காலங்கள் ஒரு இடைவெளி, ஒரு பிரச்சனை, ஒரு மனக்கசப்பு அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள ஏற்படுத்தும். இதற்கு அந்த செவ்வாய் தோஷமோ ராகு கேது தோஷமோங்கிறது கிடையாது. நான் சொல்றது மீன லக்னம் அக்ஷய லக்னம். அதோட அதிபதின்னு சொல்லக்கூடியது குரு பகவான். 7ஆம் இடத்துல யார் இருக்கிறார்னா கன்னி ராசி, அதோட அதிபதி புத பகவான். அப்போ இங்கே செவ்வாய் தோஷம் எங்கே வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வருது. அப்போ இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரலையா? சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில ஆண்கள் ஜாதகங்களில் இந்த 2ஆம் தார தொடர்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தி பிரிவு அப்படிங்கிறது ஏற்படுத்துது. நாங்கள் பார்த்துருக்கோமான ஜாதகங்கள் பார்த்துருக்கோம், அதனால தான் இங்கே சொல்கிறோம். அது நிகழுதானா நிகழுது. அவங்க குடும்ப வாழ்க்கையில் பெரும் பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படுத்துது. இதை மாற்ற முடியாது. அப்போ அங்கே செவ்வாய் தோஷங்கிறது அங்கே இல்லை, செவ்வாய் பகவானே அங்கே இல்லை, அந்த கிரகம் வேற எங்கேயோ இருக்குது. அப்போ இந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை செவ்வாய் கிரகத்தினால மட்டுமே கிடையாது. செவ்வாயோட நட்சத்திர புள்ளிகள் பயணம் செய்யக்கூடிய காலங்கள் அந்த ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் பாதிப்பு கொடுக்குமானா கொடுக்கும். இப்போ ரிஷப லக்னம் அக்ஷய லக்னம் போகும்போது அதில் மிருகசீஷ நட்சத்திரம் 2 வருஷ காலம் அப்படிங்கிறது சிலருக்கு செவ்வாய் தோஷமாகவே கருதப்படுகிறது. அந்த 2 வருட காலம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிரிவு அப்படிங்கிறது கொடுக்கும். அப்போ கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது அங்கே தேவைப்படுகிறது. அதே மாதிரி மிதுன லக்னம் போகும்போது அந்த 2 வருஷங்கிறது அழுத்தம் அப்படிங்கிறது ஏற்படுத்தும். அது இன்னைக்கு கல்யாணம் ஆனவங்களானாலும் சரி, கல்யாணமாகி 10 வருஷம் 20 வருஷம் ஆனவங்களுக்கும் சரி, அந்த 4 வருஷ காலங்கள் அப்படிங்கிறது செவ்வாய் தோஷமாக ரொம்ப பாதிப்புங்கிறது இல்லாமல் கொஞ்சம் மனக்கசப்பையும் பிரச்சனைகளையும், புதியதாக திருமணம் செய்த உறவுகளாக இருந்ததுன்னா பிரிவையும் கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் 7ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்வதனால் மட்டுமே அந்த தோஷங்கிறது கிடையாது. உதாரணமாக அந்த செவ்வாய் 5ஆம் இடத்துல இருந்தால் கூட அந்த வேலையை செய்யுமானா கண்டிப்பாக செய்யும். எந்தெந்த லக்னத்திற்கு செவ்வாய் எந்த இடத்துல இருந்ததுன்னா தோஷம் அப்படிங்கிறத பெற்றோர்கள் தெரிந்து கொண்டு பின் செவ்வாய் தோஷத்திற்கு பரிகாரமோ இல்லைனா செவ்வாய்க்கு என்ன பலன் சொல்கிறது, இல்லைனா என்ன பையனை தேர்ந்தெடுக்கிறது, என்ன பொண்ணை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது முடிவு பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் கூட செவ்வாயோட நட்சத்திர புள்ளி அக்ஷய லக்னமாக செல்லும்போது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிரிவு கொடுக்குமானா கொடுக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ செவ்வாய் 7ஆம் இடத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது தோஷமாக கருதப்படுகிறதானா கண்டிப்பாக இல்லை. அக்ஷய லக்ன பத்ததியில்
செவ்வாய் தோஷங்கிறது லக்ன நட்சத்திர புள்ளிக்கு மட்டுமே. கொஞ்சம் கவனமாக ஜாதங்களை தேர்ந்தெடுங்க. இல்லைன்னா ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர்கிட்ட போயிட்டு கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க. நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.